நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்டில் வர்ற ஹுட் மெலைன்மைன் ப்ரீமியம் ஹுட் ஃபினிஷ். இந்த சீலர் வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும், அதாவது பார்த்தோன்னா மரத்தால் செய்யப்பட்ட ஜன்னல், கதவு, மெயின் டோரு இது மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா பாலிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மெட்டீரியலை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சா டூஸ்டியூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி அதில் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் என்ற ஆப்ஷன் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், ஏஷியன் பெயிண்டில் வர ஹுட் மெலைன்மைன் ப்ரீமியம் ஹுட் ஃபினிஷ். இது வந்து பார்த்தோன்னா இதே சீலர் இருக்குது, பாலிஷ் இருக்குது. நான் இதை கொண்டு தான் வந்து பார்த்தோன்னா இப்போ டோருக்கு வந்து பாலிஷ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்துருக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மெலைன்மைன் சீலர் வந்து 2 கோடு அப்ளை பண்ணிவிட்டு பாலிஷ் வந்து 1 கோடு மட்டும் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா சீலர் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம். அதேமாதிரி அந்த சீலர் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு லைனாக சொல்லிடுறேன். வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது. நண்பர்களே, இந்த டோருக்கு நான் எப்படி பாலிஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியலை பற்றி உங்களுக்கு விஷயம் சொல்லிடுறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர ஹுட் மெலைன்மைன் ப்ரீமியம் ஹுட் ஃபினிஷ். இதில் வந்து பார்த்தோன்னா 2 இது சொல்கிறாங்க. அதாவது பார்த்தா ஸ்மூத் ஃபினிஷ், லாங், அதாவது பார்த்தா அதிகமாக இப்போ வந்து உழைக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு. இந்த 1 லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 900 ml வந்து பார்த்தோன்னா சீலர் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml பார்த்தீங்கன்னா ஹார்ட்னர் இருக்கும். அது 2 மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இது தனித்தனியாக இருக்கும். அது கூட இப்போ தின்னரும் யூஸ் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெலைன்மைனில் சீலர். இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 506 ரூபா போட்டிருக்காங்க. நண்பர்களே பாருங்கள், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பேக்கெட்டு. இந்த 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 900 ml வந்து பார்த்தீங்கன்னா சீலர் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100 ml வந்து தனியாக ஹார்ட்னர் கொடுத்துருக்காங்க. இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். பாலிஷும் இதே மாதிரி தான் இருக்கும். நண்பர்களே பாருங்கள், நம்ம அந்த பாக்ஸ் மேலே என்னென்ன இது கொடுத்தாங்களோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது ரேட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு உழைக்கும்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ண இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், நல்லா உங்களுக்கு சொல்கிறேன். நண்பர்களே, நம்ம இதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோன்னா எதுக்கு வந்து இந்த சீலர் அப்ளை பண்ண போகிறோமோ அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிடணும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நண்பர்களே பாருங்கள், இப்போ இந்த டோர் தான் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ண போகிறோம். பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா சீலர் வந்து அப்ளை பண்ணணும். சீலர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ நல்லா தேய்க்கணும். க்ளீனாக தேய்ச்சி நைஸாக ஆகணும். பாருங்கள், நான் கை வச்சு தேய்ச்சி நைஸாக வருது பாருங்கள். நான் என்ன தேய்ச்சி முடிச்சிட்டேன். அதாவது பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கிற ரோல் ஷீட்டில் வந்து பார்த்தோன்னா 80 அல்லது 100 அல்லது 120 இந்த மாதிரி ஷீட் இருக்கும். ரோல் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும். அந்த ரோல் ஷீட்டை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சின்னதாக வச்சு நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹுட்டை வந்து இந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தேய்க்கணும். நல்லா தேய்ச்சினா நைஸ் வரும். நல்லா நைஸ் வந்துட்டு பிறகு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஷீட் இருக்கும். இது வந்து பார்த்தா 150. இந்த ஷீட்டில் நீங்கள் நல்லா தேய்ச்சினா நைஸ் வரும். நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு இந்த டிசைன்லாம் இருக்குது பாருங்கள். இந்த டிசைன் இருக்கிற இடத்துல அந்த விநாயகர் சிலை இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஷீட்டோ ரோல் ஷீட்டோ வச்சு தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வச்சு தேய்க்கலாம். தேய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் நூல் இருக்கும். இந்த ஸ்டீல் நூலை வாங்கிட்டு வந்து நீங்கள் இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கையில் வந்து நல்லா சுருட்டி அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா அந்த டிசைன்லாம் நல்லா தேய்க்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன மூளை முடுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்டீல் நூல் வந்து போய் நல்லா தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே ரோல் ஷீட்டோ வாட்டர் ஷீட்டோ வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி அந்த டிசைன் உள்ளலாம் போகாது, சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டீல் வச்சு இது மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா நைஸாக ஆகிடும். அந்த ரஃப்பாக இருக்கிறதுலாம் இப்போ நல்லா நைஸாக ஆகிடும். நல்லா நைஸாக தேய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா ஜாயிண்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா வெடிப்பு மாதிரி நல்லா கிராக் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டில் சரியாக வந்து பேக்கிங் பண்ணாமல் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த உட்டக் பில்லர் வந்து பார்த்தோன்னா பட்டி தான் இது. இந்த பட்டி வந்து பார்த்தோன்னா அந்த டோரில் எங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ, அதாவது பார்த்தோன்னா ஜாயிண்டில் வந்து எங்கே கேப் தேர்தோ விரிசல் தேர்தோ அதை வந்து பார்த்தோன்னா நல்லா க்ளீனாக வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து பேக்கிங் பண்ணிடலாம். இது 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 431 ரூபா இதோட ரேட்டு. இது வந்து பார்த்தோன்னா டீக்கு விட்டு தான் இது. அதாவது பார்த்தோன்னா இந்த பட்டி வந்து பார்த்தோன்னா டீ கலர், அதாவது பார்த்தோன்னா மர கலரில் இருக்கும். இந்த பட்டி வந்து நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணி எங்கெல்லாம் வந்து ஜாயிண்ட் வந்து கேப் தேர்தோ அந்த இடத்துல வந்து பார்த்தா இதை பேக்கிங் பண்ணணும். இது வந்து பார்த்தா நம்ம டோரை தேய்க்கிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம இதை பார்த்துடலாம். அதன் பிறகு கூட தேய்க்கலாம். அல்லது நீங்கள் தேய்ச்சிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நல்லா தேய்ச்சிட்டு அதன் பிறகு சீலர் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
நண்பர்களே பாருங்கள், அந்த பில்லரை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வெடிப்பில்லாம் வச்சுட்டு நல்லா க்ளீனாக தேய்ச்சி முடிச்சாச்சு. தேய்ச்சி முடிச்சுட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா சீலர் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், மெலாமைன் சீலர் இருக்குது, ஹார்ட்னர் இருக்குது. இந்த சீலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா டோரில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைனர்னு தேவைப்படும். நான் ஸ்ட்ரைனர் பார்த்தா 2 வச்சுருக்கேன், 2 ஸ்ட்ரைனர் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து சீலரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹுட்டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா A1 வந்து டர்ஃபர், அதாவது பார்த்தீங்கன்னா A1ல் தின்னர் வச்சுருக்கேன், M.Sc தின்னர். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே பாருங்கள், நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 900 ml வந்து பார்த்தீங்கன்னா 100 ml வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா தின்னர் ஊற்றி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹுட்டு வந்து என்னோடய டோர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே ஈவனாக இருந்ததால் கலர் வந்து நான் அதிகமாக சேஞ்ச் பண்ணல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டும் ரோஸ் வுட்டும் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைனர் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைனரு, சீலரு, ஹார்ட்னரு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தின்னர் இதெல்லாமே ஆட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கோட் அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் ஸ்ட்ரைனர் போட்டதால் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் ப்ரௌனாக தெரியுது பாருங்கள். இப்போ இந்த சீலர் வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கோட் அப்ளை பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரைனர் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஏஷியன் பெயிண்டில் வுட்டோட ஸ்ட்ரைனர். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்நட் இதோடைய ஸ்ட்ரைனர் கலரு. இது என்ன ரேட்னு பார்த்தீங்கன்னா 66 ரூபா. அதுக்கடுத்து இன்னொரு ஸ்ட்ரைனர் வந்து நான் யூஸ் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 100 ml தான், ஹுட் ஸ்ட்ரைனர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 56 ரூபா. அதாவது பார்த்தீங்கன்னா டீ கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டுன்றாலும் அந்த கலர். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா சீலரு, ஹார்ட்னரு, ஸ்ட்ரைனரு, அதுக்கடுத்து தின்னர் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். 2 கோடு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்குது. அதாவது 320 தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 320 வந்து நல்லா வச்சு இதை தேய்ச்சிட்டு, அதேமாதிரி ஸ்டீல் பார்த்து டிசைன் எல்லாம் ஸ்டீலில் வச்சு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சீலர் வந்து இன்னொரு கூட வந்து அப்ளை பண்ணணும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 320 இருக்குது அல்லது 400 இருக்குது. அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக வரதுக்காக தேய்க்கிறது. அதால் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டோரை வந்து நல்லா க்ளீனாக தேய்ச்சிடணும். தேய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிஷ் வந்து அப்ளை பண்ணணும். நண்பர்களே, பாலிஷ் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் சொல்லுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் கிளிக் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.